வீடியோல வந்து கொஞ்சம் க்ளீனிங் தான், கொஞ்சம் இல்ல அது நிறையவே. இந்த கீழே உள்ள ஒரு ஸ்டோர் ரூம் தான், இந்த ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ண போறோம். அந்த வீடியோவும் நான் ஈவினிங் வந்து சதிவிதவுக்காண்டி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் பையங்களுக்காண்டி ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு ஸ்நாக்ஸும் செய்திருக்கிறேன். அந்த வீடியோஸ் தான் வர போதும். இந்த கொரோனா வைரஸால் எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாக்களுக்கு படிவு அதிகமாயிடுச்சு, வேலையே ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுவானுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்டம், எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க லீவு. எங்களுக்கு எப்போ லீவு, அம்மாக்களுக்கு முடியலை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோர் ரூம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே க்ளீன் பண்ணலை, அப்படியே போட்டு விட்டாச்சு. எனக்கும் டைம் இருக்கிறது இல்லை இவங்களோட பண்ணுறதுக்கு. இப்போ தான் லீவு கொடுத்துட்டாங்க அப்பாவுக்கு. அதனால் சரி 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்தால் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். இதுக்குள்ள ஃபுல்லாகவே இவனோட விளையாட்டு சாமான், சின்னவனோட விளையாட்டு சாமான் தான் எல்லாமே இருக்குது. அவன் விளையாட்டு சாமான் எடுக்க போகிறோன்ட்டு எல்லாத்தையும் கொட்டி விட்டுருவான். ஒரு முறையும் தட்டி விட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுவான். சரி, இதை நாங்கள் க்ளீன் பண்ணி விடுவோம், லீவில் இருக்கிறதோட க்ளீன் பண்ணலான்ட்டு தான் ரெடி ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோடய கிச்சனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். நார்மலாக இது நாங்கள் வந்து பில்டிங் தான், எங்களுக்கு வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஓரளவு ஒரு ரூம் அளவு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டே திங்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் அது உடனே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் பின்னாடி கொஞ்சத்தை வச்சிடுறது, சேர்த்து போட்டுறது. அதில் வந்து உள்ளே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே வந்து சிவர் கிடையாது கீழே ஸ்டோர் ரூமில். சும்மா ஒரு அடைப்பு மாதிரி தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வச்சுருக்கணும். அதுக்கு தான் நிறைய இவங்களோட ஜீப்புகள், இந்த சம்மர் வந்தால் அப்போ தான் ஓடுறதுக்கு கார்கள் ஜீப்புகள் எல்லாம் கீழே தான் வச்சுருக்கு. மற்றது இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுக்கு நான் வந்து இப்போ ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அப்போ வரும்போது நிறைய இங்கே கபர்ட் வந்து ஒருக்கா பூட்டினா இன்னொருக்கா எடுக்க முடியாது. அப்படியே என்னோடய கபர்ட் எல்லாமே வீணாக போச்சு இங்கே வரும்போது. அப்படி அந்த கபர்ட் எல்லாம் உடைஞ்ச கபர்ட்டெல்லாம் கீழே தான் வச்சுட்டு வருது. இங்கே வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமான் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் அதை குப்பையில் போட போகிறோம்னு சொன்னால் சும்மா எல்லாம் கீழே கொண்டு வந்து போட முடியாது. எங்களோட ஏரியாவில் மற்ற ஏரியாவில் எப்படியோ தெரியாது, ஒரு ஃபோன் நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து எடுத்து கொண்டு போவாங்க. நாங்கள் கொண்டு கீழே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டா அவங்களே ஃப்ரீயாக எடுத்து கொண்டு போயிடுவாங்க. இப்போ அதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வாரக்கிழமை வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டுருக்குறோம். இதெல்லாம் தேவையில்லாத சாமான் எல்லாம் நிறைய இதுக்குள்ளே இருக்குது. இதுவும் கீழே உள்ள காவில் இருக்கிற, அதாவது ஸ்டோர் ரூமில் இருக்கிற நிறைய தேவையில்லாத திங்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு ஏரியா வந்து ஒரு லொரியில் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. போய் அவங்களாவே ஃப்ரீ தான், அதுக்கு காசு கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணால் சரி வந்து எடுத்து கொண்டு போயிடுவாங்க. இது பின்னாடி வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சா தான் பின்னுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சம்மர் டைம், எங்களுக்கு இப்போ சம்மர் என்ன ஒரு 2-3 மாதத்தில் வந்துடும். அப்போ அதுக்கு ஒரு தான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுமேண்டா. அந்த ஜன்னலால் வந்து எங்களுக்கு காற்று வந்து நல்லா காற்று வரும் இல்லையோ. இந்த சம்மர் டைமில் இந்த கிச்சன் ஃபுல்லாக நீங்களே பார்க்குறீங்க, வெளிச்சம் அவ்வளோ அடிக்குதுண்டா, அவ்வளோ வெயில் ஃபுல்லாக கிச்சனுக்காக நிற்கும். அதான் சரி இதை க்ளீன் பண்ணலாமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருந்த முழு திங்ஸும் வந்து எடுத்து வெளியே போட்டுட்டு இப்போ மொப் பண்ணிகிட்ருக்கிறார். இவர் மொப் பண்ணி தந்துட்டு இவர் போயிடுவார். இனிமேல் என்னோட வேலை தான் ஃபுல்லாக நான் தான். இனிமேல் தேவையில்லாத சாமான் தேவையானது எல்லாம் எடுத்து புரிம்பா போட்டு தேவையில்லா எல்லாத்தையும் குப்பையில் போடுறதுக்கு கட்டி கொடுக்கணும். அடுத்த இதில் இருக்கிற பார்க்குறீங்க இந்த பாத்திரம் எல்லாம் இனிமேல் க்ளீன் பண்ணி கழுவி வைக்கணும். மறுபடியும் எல்லாமே ஃபுல் வேலை தான். இப்போ நான் வந்து எல்லாமே ஓரளவு திங்ஸை வந்து நல்ல திங்ஸ் இப்போ தேவையானது இதுக்கு வச்சு எடுக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ எல்லாமே கொண்டே அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சிட்ருக்கிறேன். இவன் தேவையில்லாதெல்லாம் நான் பூவல் கட்டி வச்சு கொடுத்துட்டேன், கீழே கொண்டே இறக்க சொல்லி. என்டா கீழே கொண்டே வச்சா தான் கொஞ்சம் விடாமங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் ஆணி எதுவுமே அடிக்கக்கூடாது அக்ரிமெண்ட், அதாவது கான்ட்ராக்டில் சைன் வச்சு தான் நான் விட்டுருந்தது. ஆனால் எல்லோரும் அடிக்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு அடிக்காத காரணம் வந்து லாஸ்ட்டாக இருந்த வீட்டில் நான் வந்து அந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணும்போது எனக்கு 1500 ரூபா சார்ஜ் அடித்தாங்க. அதாவது நான் அந்த வீட்டில் வந்து எல்லாம் ஆணியெல்லாம் அடிச்சிருப்பேன், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொழுவி அப்படி இப்படி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃபோட்டோஸ் அதிகமாக நான் இப்போ வைக்கிறது இல்லை. என்னோடய மூத்த பையனுக்கு
இப்போ ஹோலுக்குள்ளே ஃபோட்டோ வச்சு அவர் அதையே பார்த்துட்டு இருப்பார். அதனால் அதுகள் தவிர்க்கிறது. ஆனால் கிச்சனுக்கு எந்த ஆணியுமே நான் அடித்ததில்லை. ஏன்னா ஃபைன் அடிப்பாங்கன்னு பயம். ஏன்னா இந்த விட்டு நான் வலிக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே கிளியர் பண்ணி தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. தேவையானதை மட்டும் இதுக்கு வச்சுருக்காங்க. பின்னுக்கு பார்க்குறீங்க, அது என்னோடய கபர்ட். அதோட பலகைகள் வந்து எல்லாமே உடைஞ்ச கபர்ட்டோட பலகை வந்து நான் எதுக்குன்னு சொன்னால் அதை வச்சிருக்கிறேன் எறியாமல். ஏன்னா அந்த இங்கே நம்ம வீடு மாறணும் வீடு கண்டிப்பாக. நான் தான் எனக்கு இந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லாதால அப்படியே இருக்கிறேன். ஏன்னா இந்த வீடு வந்து எனக்கு 2 ரூம் தான் இருக்குது, எங்களுக்கு பத்தாது. சரி, அந்த போகிற வீடுகளில் சும்மா கபர்ட் அடிக்க ஏதாவது உதவுமென்ட்டு நான் அதை 2-3 பலகையாக மாத்திரம் வச்சுருக்கிறேன் எறியாமல். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைரஸ் பிரச்சனையால் ரோட்டில் யாருமே இல்லை, போகிறதே இல்லை. பார்த்தாலே 1-2 கார் தான் போகுது, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே வெறிச்சோடி போய் இருக்குது. இதுதான் அந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து சதுவிதவுக்கு நான் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். சதுவிதவுக்கு என்னோட சின்ன வணக்கம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே வந்து உளுந்து வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். எங்களுக்கு வடை சுடுறதுக்கும் இவைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னுட்டு அந்த உளுந்து ஏற்கனவே ஊற போட்டு உளுந்தது அதை கழுவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான என்ன கீரை என்றாலும் எடுக்கலாம். இது முளைக்கீரை தான் நீங்கள் வாங்கினது. இந்த கீரையும் கொஞ்சமாக அதிகமாக போடாமல் ஓரளவு போடலாம். அதுக்கு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம் போடலாம். கண்டிப்பாக இப்போத்த காலத்துக்கு கண்டிப்பாக இந்த வெங்காயம் நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைஸ் ஐட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சேர்க்கணும். ஏனெண்டா இப்போ நிறைய வியாதி வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு பல்லு உள்ளி வந்து போட்டிருக்கிறேன். ஏன்டா இவங்க சின்னவங்கள் இல்லையா, அதனால் இவங்களுக்கு சமிபாடானியணுன்றதுக்காண்டி நான் உள்ளி போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தா உள்ளி இவ்வளவும் போட்டு நான் அரைச்சிட்ருக்கேன். ஃபுல்லாகவே அந்த பசுமையாக அரைச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்டா அவங்க 1 வயசை தாண்டின வழியாக பரவாயில்லை, உப்பு சீனி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். 1 வயசுக்கு முன்னாடி எதுவும் கூடாது அவங்களுக்கு. உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இதுக்கெல்லாம் விரும்பினா நீங்கள் இனிப்புக்கு வந்து இப்போ உப்புக்கு பதிலாக இனிப்பு சில பேர் வந்து சில பிள்ளைகள் வந்து இனிப்பு சாப்பிடுவோம். ஆனால் சதவீதம் வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் அதை இனிப்பை இப்போ பெருசாக சேர்க்குறதில்ல. உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா ஒரு அடை மாதிரி சும்மா கிட்டத்தட்ட ஒரு மினி தோசைன்னு வைங்களேன், நான் அப்படி செய்ய போகிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். முன்னாடி நான் சும்மா சாதத்தோடு தான் கொடுப்பேன் கீரை. இப்போ இந்த பேனில் வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். கணக்கை விடலை, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ இவங்களை சதவீதவுக்காண்டி நான் இப்போ ஒரு மினி தோசை மாதிரி செய்துட்ருக்குறேன். இதை செய்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இதோடு நீங்கள் வேணுமென்னு சொன்னால் நான் அடுத்த தடவை நானே செய்ய இருக்கிறேன். இதுக்குள்ள நாங்கள் முட்டை கூட அடித்து ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை அடித்து ஊற்றினா அதுவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். விரும்பினா நீங்கள் முட்டையும் அடித்து ஊற்றி கொடுக்கலாம். அநேகமாக இவங்க சின்ன பிள்ளைன்றபடியாக அவங்களுக்கு அந்த இனிப்பு நான் அப்படி எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு ஓகே. சில பிள்ளைகள் சாப்பிட மாட்டோம். அப்படியானவைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நாட்டு சக்கரை அப்படி ஏதாவது சேர்த்து சுட்டு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது, நல்லா வந்துச்சு. இப்போ சதவீதவுக்கு நான் இதைத்தான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து விது தான் சாப்பிட்ருக்குறான். என்ன சது வந்து என்ன முழும்பெலாவை தூங்கிட்டு இருக்கிறா. நான் நினைச்சேன் சாப்பிட மாட்டான்னு நினைச்சேன். நான் ஏண்டா கொஞ்சம் அப்படியும் இனிப்பு இருக்கிற மாதிரி வராதான்னு நினைச்சேன். நான் அவள் ஃபுல்லாகவே வடிவாக சாப்பிட்டுட்டேன் 2 பேரும். இனிமே அடிக்கடி இதை செய்து கொடுக்குறோம் நல்லந்தான். கொஞ்சம் இனிப்பை தவிர்க்கிறது நல்லந்தான் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு. நிறைய இது புரோட்டீன் கலந்ததில் நிறைய என்ன சொல்கிறது, நிறைய கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு அப்படியான அடையல் மாதிரியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா நல்ல அவைக்கு நல்ல இப்போ வர்றதான் சொன்னேன். இப்போ அநேகமாக நிறைய நோய்கள் வந்துட்டுருக்குது. அதுகள்கிட்டேருந்து நாங்கள் தப்புறதுன்னா இப்படியான புரோட்டீன் கலந்த உணவுகள் வந்து கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்போ இது வந்து அந்த உளுத்தமாக இருக்குல்ல, உளுந்தும் கீரை போட்டு அரைச்ச சதவீதோட அந்த மாவில் இருந்து தான் நான் வடை சுட்டுருக்குறேன். இது வந்து என்னோடய சின்னவனுக்கு வந்து அவர் வந்து வெங்காயம் வந்து கடிவட்டாலும் சாப்பிட மாட்டார்.
அதே மாதிரி பச்சை மிளகாய் உரைப்பு சுத்தமாக எடுக்க மாட்டான். என்னோடய பெரியவன் வந்து நல்லா உரைப்பு சாப்பிடுவார், இவர் சுத்தமாகவே சாப்பிட மாட்டார். அப்போ சரி இவருக்கு இப்படி சுட்டு கொடுக்கலாம்னுட்டு தான் நான் சரி பச்சை வடை அப்படின்னா சாப்பிடுவான். நோம்பலா வடையெல்லாம் சாப்பிட மாட்டான். இதை சுட்டு கொடுத்தோன்னே ஆள் விரும்பி ஆள் சாப்பிடுச்சுது. எனக்கே அதிசயமாக இருந்துச்சு. நான் சும்மா இதை சுட்டு பச்சை வடை அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அவன் உண்மையிலேயே அதை சாப்பிட்டுட்டான். ஓகே இப்படி என்னாலும் மீனை சுட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்குறேன் இவருக்கு இடக்கடை. இதில் வந்து நீங்கள் இனிப்பும் போட்டு சுட்டு கொடுக்கலாம். இது வந்து எங்களுக்காண்டி நான் வடை சுட்டுருக்குறேன், மெது வடை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சபடியே நான் அதை ரெசிபியாக ஒன்றும் போடலை. நான் உளுந்தரைச்சி வச்சுருந்தேன்னா அதுக்குள்ளே எல்லாமே போட்டு எங்களுக்குரிய பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உரைப்பு வடை மெது வடை சுட்டுட்ருக்குறேன். இது அந்த சுட்ட மெதுவடைக்கு நான் வந்து சட்னி ஒன்று அரைச்சிருக்கிறேன். இந்த சட்னி வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் வேணுமெண்டா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன்னு பார்க்காதவன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வேர்க்கடலையும் மரோக்கன் மிளகான்னு சொல்கிறது. அது நீங்கள் விரும்பினா நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு கூட அரைக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி போடணும். அந்த வேர்க்கடலைக்கு வந்து கொஞ்சம் செமிபாரடியாது, கண்டிப்பாக இஞ்சி போடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.